தூக்குடா. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கைன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ண. விளக்கண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போடா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல இடம் தூக்கி போடுறது? யாரா உண்டா என்னடா வருது? க்ளீன் பண்றா, போடா. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. பார்க்காதடா. சரி விடுறா. அந்த புடி புடியா. பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட், அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்கா வந்திருக்கீங்க? என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இது? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா? மன்னிச்சிடறதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டேய், யாராங்க எண்ணெய் கொட்டது? டேய், யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணு இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாங்க. எஜமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் கொண்டு வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா ஐயா ஐயா, நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி, டேய் டேய், அத தொட்டிங்க கைய வெட்டி போடுற ராஸ்கல். என்னாச்சு? எதை உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? அதேதான் அதேதான். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ, அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா, என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். அப்படியே காமெடியை தொடர்ந்து நாங்க அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள இணைஞ்சிருக்கிறோம். ஃபயாஸ் வந்து எதுவோ சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா தெரியல. நம்ம சொல்றது இல்ல, சொல்லுங்க ஃபயாஸ் பாப்போம். மொக்க கவிதை தானே சொல்லுவோம், நம்ம எப்பவுமே மொக்கையை தானே சொல்லுவோம். அதாவது பாத்தியா சொன்னார் ரினாஸ், ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட கேட்கறான், நான் செத்துட்டா செல்லம் நீ என்ன என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மனைவி சொல்றா, நானும் உங்க கூடவே செத்துருவேன் அப்படின்னு. அதுக்கு கணவன் சொல்றான், ஜோசியக்கார கிட்ட அப்பவே சொன்னாண்டி, நான் செத்தாலும் சனியன் கூடவே வரும்னு. அப்ப அவர் வந்து அந்த தொல்லை அப்படியே என் கூடவே வருது அப்படின்னு நினைச்சிருக்காரு. சனியன் செத்தாலும் கூடவே வருதுன்னு சொல்றாரு. கல்யாணம் தான் பண்ணி அப்படியே கூடவே இருக்க, சாகும் போதாச்சும் என்ன நிம்மதியா விட மாட்டியாடி அப்படின்னு. சாகும் போதாவது நிம்மதியா விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படிதான் நிச்சயமா அப்படிதான் சலமி அப்படியே தான். அதாவது நம்ம இன்னைக்கு மச்சா இதை வச்சு நம்ம சலோமியை ஓவரா கலாய்க்கலாம். ஆனா இப்ப நம்ம கலாய்க்க தெரியும். நம்ம அரை நம்முடைய கழகத்தை வேலை செய்யக்கூடிய யோஜனா, அவங்களை பத்தி உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமா, யோஜனா வந்து ரொம்பவுமே ஒரு அழகான கேர்ள்.
Good. அதை விட ரொம்ப அவங்க பேசுவாங்க. நேத்து ஒரு ஜாக் ஒன்று பண்ணாங்க. என்ன தெரியுமா ஃபயாஸ்? என்ன இருக்கும்? நம்ம பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது அப்படி பேசினாங்கல்ல. என்ன சொல்லுங்க? என்ன சொன்னாங்க நீங்க மறந்துட்டீங்களா? பார்த்து கவனமா இருக்கணும், கல்லணுகள் ஜாஸ்தி, அப்படியே தூங்கிடக்கூடாது, கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் அறுத்துட்டு ஓடிடுவாங்கன்னு ஒரு லூசுத்தனமான ஒரு பேச்ச வந்து பேசினாங்க. அப்படி அதாவது அவங்க புது புது வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலையத்துல இருக்கிற வந்து ரேகா அப்புறம் வந்து ஷர்மி அவங்க ரொம்பவே புது புதுசான வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ரினாஸ்ல வாயில சரி வாயில சரி அப்படியே சிரிப்பு அப்படியே மழையா கொட்டுது. லாஸ்டா அவங்க பேசின 2 வார்த்தைகளை உங்களால சொல்ல முடியுமா? ரினாஸ் நீங்க ஒரு வார்த்தை. ஏன்னா கும்கியால மட்டும்தான் அவங்கள பத்தி வர்ணிக்கவும் முடியும், பேசவும் முடியும். அவர் தான் வந்து காலையிலேயே ஷர்மி கிட்ட ஏதோ கலாச்சிட்டு இருந்தாரு. ஷர்மியை போட்டு பாப்போம் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லுங்க கும்கி நீங்க. அதாவது நம்ம ஷர்மி வந்து எப்ப பார்த்தாலும் எட்டு போய் அப்படியே சொல்லுவாங்க. எது பார்த்தாலும் ரொம்ப வச்சி வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா அமைதியா இருங்க அப்படி இன்னொன்னு சொல்லுவாங்க. அப்படி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க அமைதி பண்ணுங்க அமைதி பண்ணுங்க அமைதி பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் சைலண்டா இருங்கன்னு சொல்றது போல அவங்க சொல்லுவாங்க அமைதி பண்ணுங்க எல்லாரும் அமைதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதி பண்ணுங்க அப்படின்னு ஒரு காமெடி வந்து ஒரு காமெடியான ஒரு பேச்சு வந்து அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் பேசுறாங்க நம்ம கலையத்துல இருக்கிற அவங்களுக்கு. அது இல்லாம ரினாஸ் பாத்தீங்கன்னா கெட்ட கோவம் வரும் அவங்களுக்கு. ஆமா அவங்களுக்கு வந்து ரொம்ப கெட்ட கோவம் வரும். ஆமா அவங்களுக்கு வந்து அத எந்த வேண்ட அந்த வார்த்தையை வந்து நாம சொன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப கெட்ட கோவம் வரும். அப்படியே பாருங்க முறைப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம ப்ரோக்ராம் போங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே அவங்க சிரிச்சு அப்படியே குதூகலத்துல அப்படியே வெக்கத்துல குனிஞ்சிருப்பாங்க. அப்ப ஆமா நம்ம போனதும் நம்ம நல்லா திட்டுவாங்க போனது மட்டும் நிச்சயமா தெரியுது. திட்ட மட்டும் மாட்டாங்க அப்படியே அடியும் சேர்த்து தருவாங்க. அவங்க எல்லாம் பாக்ஸிங் தெரிஞ்சவங்க தானே அப்படியே அடியும் தருவாங்க. அது வந்து ஃபயர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாரு. ஏன்னா அவர்தான் எல்லாமே அவர்தான் அவகிட்ட ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நிச்சயமா சொல்லலாம் அப்படியே வாங்கிட்டு இருக்காரு. பாருங்க கியூட் இங்க ரினாஸ் அப்படியே பாருங்க. நான் கியூட் மன்னன்னு சொன்னது அவருடைய மூஞ்சில அப்படியே ஒரு வெளிச்சம் வந்துட்டு. அதாவது ரினாஸ் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி என்ன அப்படி சொல்லுவாங்க. அவருடைய 32 பல்லையும் அவர் காட்டுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே இப்போ நம்ம கியூட் பண்ணு என்ன பத்தி கியூட் பையன்னு சொல்லிட்டாங்க. அதாவது மச்சான் எனக்கு இத கேட்கும்போது ரினாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அதே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அது நம்ம ஆர்ஜி சொல்லமே அப்படியே இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேவலமா இருக்கீங்க. he is very very கேவலம். he is very very கேவலம். I have a divorce. அப்படிதான் இருக்காரு ஃபயஸ். நான் சும்மா சொன்னேங்க. ஃபயஸ் ரொம்பவே கியூட்டான பையன் தான் உண்மையிலேயே. நம்பாதீங்க. யாராச்சும் அவர் கூட பேச போறீங்கன்னா என்னுடைய மொபைலுக்கு வந்து கால் பண்ணுங்க. நிச்சயமா நான் கரையாக முடிய லாஸ்ட் டைம் நம்பர் எல்லாருக்கும் ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். தொடர்ந்தும் ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சியில வந்து காமெடி எல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஏதோ ஓகேயா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் இணைவோம். சரி ரினாஸ் இணைவோம். ஆமா அப்படியே கண்ணு உருட்டி இருக்காரு ரினாஸ். கண்ணை உருட்டி இப்ப பாத்தீங்கன்னு சொல்லாம இப்ப என்ன கேட்டாலும் ஆமா நிச்சயமாக அப்படிதான் ரினாஸ் இப்ப வரைக்கும் ஆமா அந்த வேர்ட்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ரினாஸ். இப்ப ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா 1 hour ஆயிருச்சு. அது வரைக்கும் அவர் 2 வார்த்தை தான் அவர் வாயில இருந்து வந்துச்சு. ஆமா நிச்சயமாக இந்த 2 வார்த்தையும் தவிர்த்து இந்த மீறி இருக்கிற அந்த அரவருக்காவது ரினாஸ் ஏதாவது நாட்டுக்கு நல்ல கருத்து மக்களுக்கு நல்ல மெசேஜ் இதை சொல்லுவீங்கன்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்கள்ட்ட ஆமா தான் போடுவாரு ஃபயஸ். அப்படி நாங்க என்ன சொன்னோம் அப்படியே நம்மளுடைய பேச்சுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க வந்து அப்படியே பாட்டை தொடர்ந்து அப்படியே விட நிகழ்ச்சிக்குள்ள எல்லாமே தாமரை எஃப்எம் இன் வடபோச்சு நிகழ்ச்சி. வடபோச்சு ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீ மறையும் காணல் நீரோ பூவின் மகளே நீ யாரோ புன்னகை நிலவே நீ யாரோ பாதி கனவில் மறையும் பறவை யாரோ
என்னை நீ பார்க்கவில்லை, என் உயிர் நொந்ததடி. பெண்ணே நீ போன வழி, என் உயிர் போனதடி. இப்போ ஒரு சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி. அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் நீங்குதடி. கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன், காணவில்லை. மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதி இல்லை. என்னை நோக்கி சிந்திய மழைத்துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை. எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை. அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொடமாட்டேன். ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன். உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழ மாட்டேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி. அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் நீங்குதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ. மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா? பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா? உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா? உயிரை திருகி கையில் தந்தால் ஊக்கி என்று சொல்வாயா? ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன். இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். ஓர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி. அங்கே நின்று கொண்டு என் உயிர் நீங்குதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதிக்கனவில் மறையும் பறவை யாரோ. Time is precious. காமெடியெலாம் அப்படியே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து அப்படியே நாங்கள் அப்படியே பாட்டை கேட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அருமையான ஒரு காமெடி வந்து நம்மளோட காமெடி வந்து ரொம்பவே அருமையாக சொல்லக்கூடியவர் வந்து நம்மளுடைய ஃபயாஸ் மட்டும்தான். அழகு மன்னன் மட்டும்தான். அவர் தான் எதை சொல்ல போகிறாரு. சொல்லுங்க ஃபயாஸ், கொஞ்சம் கேட்பான்.
அதாவது நீங்க என் வாயில தான் ஜோக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அப்படி ஆசையா இருக்கிறீங்க. ரசிகர்களே உங்களோட வாயில தான் பாஸ் கேட்க விரும்புறாங்க. நேயர்கள் அனைவருமே வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க வந்து ஃபயாஸ் வாய்ஸால வந்து அப்படி கேட்டாதான் அப்படியே வருது அப்படின்னு. அதாவது